ஹே ஆல் வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் உங்களோட சூப்பர் மேம். இதுதான் நம்மளோட தமிழ் மீடியம் சேனல். ஸோ ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல். ஆமாம், தமிழ் மீடியம் பசங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட சேனல். ஸோ தமிழ் மீடியம் பசங்களா நம்ம தான் மெஜாரிட்டி. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவையான முக்கியமான கொஸ்டின்ல இருந்து இன்னும் ஒரு 40 days 45 days தான் இருக்குது. ஸோ எப்படி படித்தா பாஸ் பண்ணிடலாம், எப்படி படித்தா சென்டம் போட்டலாம், என்னென்னலாம் படிக்கலாம், எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உங்கள்கிட்ட வந்துட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த சேனலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பெனிஃபிட்ஸ் அடைய முடியும். ஸோ உங்களுக்காக உருவாக்குனது. ஸோ சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி 4th யூனிட்டுக்கான 2 and 3 மார்க் வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ பார்க்கலனா இந்த வீடியோவை பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 மார்க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ 5 மார்க் அப்படின்னா எல்லாமே பார்க்க போகிறது கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம பார்ட் 1 பார்ட் 2 போடலாமா அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 30 minutes 40 minutes வீடியோவாக முடிஞ்சிருச்சு. ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் எடுத்ததோடு அப்படின்னா பார்ட் 2 போடுறேன். ஏன்னா தொடர்ந்து ஒரு 4 கொஸ்டினை நம்மளால் வந்துட்டு மண்டை சூடாயிருவேன். ஏன்னா நானும் இதெல்லாம் அனுபவிச்சவ தான். ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு 5 மார்க் இன்னைக்கு பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு 5 மார்க் இன்னைக்கு பார்க்கலாம். இன்னொன்று வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மார்க், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜோடி கம்பி சுருளின் இடையே உள்ள பரிமாற்று மின்தூண்டல் எண் சமமாகும். இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் தான்ப்பா. இந்த M12ங்கிறத வந்துட்டு M21க்கு ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ண சொல்றது வந்துட்டு கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். ஸோ அதை பார்த்துடலாம். ஒரு காந்தப்புலத்தின் கம்பி சுருள் ஒரு சுழற்சி மாறுதிசை மின்னியக்கு விசையின் ஒரு சுற்றை தூண்டுகிறது என்பதை கணிதவியலாக காட்டுக. ஸோ இந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை வந்துட்டு உருவாக்குறதுக்கான வழிமுறைகள்ல 3rd பாயிண்ட் இதுதான். அது மூணுமே வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். இதை மட்டும் செப்பரேட்டா வந்துட்டு ஒரு 5 மார்க்ல நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேவையான படத்துடன் ஒரு கட்ட ஏசி மினியேட்டர். இதெல்லாம் நமக்கு வாசிச்சு பார்த்தாலே புரியும். பட் உங்களுக்கு இது வந்து இம்பார்ட்டன்டான 5 மார்க். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பாக கிளாஸ் எடுக்கிறேன். அண்ட் தொடர் RLC சுற்று இது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ இதை கண்டிப்பாக நம்ம பார்த்துடலாம். அண்ட் 5th என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாம், எல்சி அலைவுகளின் போது மொத்த ஆற்றல் மாறாது. இந்த 5 மார்க்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பார்ட் 1 வருமா பார்ட் 2 வருமா அப்படிங்கிறது இப்போ எடுக்க போகிறேன் எனக்கே தெரியாது. ஏன்னா ஒரு 40-50 நிமிஷத்தை தாண்டிடுச்சுன்னா நம்மளால் அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் கவனிக்க முடியாது. ஸோ அதனால நான் பார்ட் 2ல் படுறேன். இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணிவிட்டு மேம் இந்த ஒரு கொஸ்டினும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் சொல்லி கொடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜோடி கம்பி சுருள், ஒரு நிமிஷம் இருப்பா, அது ஸ்லைடு கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே. ஸோ ஒரு ஜோடி கம்பி சுருள்களுக்கு இடையே உள்ள பரிமாற்று மின்தூண்டல் எண்ணு வந்துட்டு சமமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பரிமாற்று மின்தூண்டல்னா என்ன அப்படின்னா, 2 காயில் இருக்கு. 2 காயில வந்துட்டு, அதாவது 2 கம்பி சுருள்ல ஒரு கம்பி சுருளுக்கு வந்துட்டு நம்ம மின்னோட்டத்தை கொடுக்கும்போது அதுல உருவாகிற மின்புலமானது ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு தொடர்புமே இல்லாம பக்கத்துல இருக்கிற கம்பி சுருளுக்கு வந்துட்டு போகுது அப்படின்னா, அப்படி மின்புலம் போய் காந்தப்புலம் போய் அது மூலமா அந்த கம்பி சுருளையுமே மின்னோட்டம் உருவாகுதுன்னா அதைத்தான் நம்ம பரிமாற்று மின்தூண்டல்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரியான 2 கம்பி சுருள் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ அந்த 2 கம்பி சுருளுக்கு இடையில வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா பரிமாற்று மின்தூண்டல் தான் நடக்குது. ஸோ அந்த பரிமாற்று மின்தூண்டலோட அது இப்ப இந்த காயில்ல வந்துட்டு நான் மின்னோட்டத்தை கொடுத்துட்டு அதுக்கு பரிமாற்ற எண் கண்டுபிடிச்சாலும் சரி, இந்த காயில்ல மின்னோட்டத்தை கொடுத்துட்டு அதுக்கு பரிமாற்ற எண் கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டுமே சமமா தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம நிரூபிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம நீளம் L கொண்ட 2 பொது அச்சு வரி சுருள்களை கருதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த வரி சுருள். இதோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே நீளம் தான், சம நீளம்னு கொடுத்தாச்சு. ஸோ ரெண்டோட நீளம்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. A1 மற்றும் A2 என்பன வரி சுருள்களின் குறுக்கு வெட்டு பரப்புகள். A2வை விட A1 வந்துட்டு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது A1 A2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வரி சுருள்களோட குறுக்கு வெட்டு பரப்பளவு. அதாவது 2 கம்பி சுருள் இருக்கு அப்படின்னா அந்த 2லயும் குறுக்கு வெட்டு பரப்பளவு எது அப்படின்னு பார்த்தோம்னா A1ம் A2ம். எல்லுங்கிற சமமான நீளம் கொண்டு இருக்கிற ஒரு பெரிய கம்பி சுருள், 2 கம்பி சுருள் எடுத்தாச்சு. A1 A2ங்கிறது அந்த கம்பி சுருள்களோட குறுக்கு வெட்டு பரப்பளவு. அண்ட் அதுல என்ன சொல்றாங்கன்னா, A2வை விட ஏங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கு, அளவுல பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. N1 N2ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
இவற்றின் அடர்த்தி. ஸோ N1 N2ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கம்பி சுருள்களோட அடர்த்தி தான் N1 and N2. எல்லுன்ற நீளம் இருக்கிற ஒரு பெரிய கம்பி சுருள், 2 கம்பி சுருள் எடுத்திருக்கோம், ரெண்டுக்குமே எல்லுங்கிறது தான் நீளம். அண்ட் அதுக்கு A1 A2ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா முதல் கம்பி சுருளோட குறுக்கு வெட்டு பரப்பளவு A1, ரெண்டாவது கம்பி சுருளோட குறுக்கு வெட்டு பரப்பளவு A2. இந்த A2ங்கிறது A1ஓட கொஞ்சம் சின்னதா இருக்கு. N1 N2ங்கிறது அந்த கம்பி சுருள்களோட அடர்த்தி. முதல்ல இப்ப A1 அப்படின்னா இதோட அடர்த்தின்னு பார்த்தோம்னா N1, A2ஓட அடர்த்தின்னு பார்த்தோம்னா N2. இந்த மாதிரி ஒரு கம்பி சுருளுக்கு உள்ள இன்னொரு கம்பி சுருளை உள்ள வச்சிருக்காங்க. அதோட நீளம் பார்த்தோம்னா சேமா தான் இருக்கு. அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற ஒண்ணும் வேணாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரிசுருள் 1ன் வழியே பாயும் மின்னோட்டம் I1 அப்படின்னா வரிசுருள் 1ன்னு எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேல இருக்கக்கூடிய இதுதான். ஸோ இந்த A1ங்கிறது தான் வரிசுருள் 1. இதுல பாயக்கூடிய மின்னோட்டம் வந்துட்டு I1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உருவாகக்கூடிய காந்தப்புலம் கேட்டிருக்காங்க. நமக்கு காந்தப்புலம்னா என்னன்னு தெரியும். அதாவது நம்ம காந்தப்புலத்தை பொதுவா μ0 Iன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இங்க எழுதும் போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வரிசுருள் 1ன்னு கொடுத்ததுனால இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? B1 = இந்த μ0 மின்னோட்டம் I1ன்னு கொடுத்தாச்சு. I1 அதோட அடர்த்தியை நம்ம எழுதி ஆகணும். கம்பி சுருள் 1 அப்படிங்கிறதுனால இதை நம்ம N1 அப்படின்னு எழுதிக்க போறோம். கிளியரா? ஸோ B1 அதாவது வரிசுருள் 1 வழியா பாயக்கூடிய மின்னோட்டம், அதுல உருவாகக்கூடிய காந்தப்புலம் அப்படிங்கிறப்போ காந்தப்புலத்தை பொதுவா நம்ம 3rd சாப்டர்ல படிச்சிருப்போம். V = μ0 Iன்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு 2 கம்பி சுருள் இருக்கு அப்படின்றதுனால நம்ம கம்பி சுருள் 1 கம்பி சுருள் 2ன்னு கன்சிடர் பண்ணும்போது இதை B1 μ0 I1 N1ன்னு நம்ம எழுதிக்கிட்டோம். வேற ஒண்ணுமே கிடையாது. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா கம்பி சுருள் 2ன் பரப்பு வழியே செல்லும் B1ன் காந்தப்புல கோடுகள் அதன் ஒவ்வொரு சுற்றுடனும் தொடர்பு கொள்கிறது. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு இப்ப இந்த கம்பி சுருள் 1ல வந்துட்டு மின்னோட்டம் பாயுது. அதுல கம்பி சுருள் 1ல மின்னோட்டம் பாயும் போது அதை சுத்தி எனக்கு காந்தப்புலமானது உருவாகும். கரெக்டா? அந்த காந்தப்புலம் கம்பி சுருள் 2 இருக்கு இல்லையா, அந்த கம்பி சுருள் 2னா முதன்மை கம்பி சுருளுக்கு உள்ள வச்சிருக்கும் போது முதல் கம்பி சுருள்ல உருவாகக்கூடிய காந்தப்புலமானது எனக்கு 2வது கம்பி சுருளையும் தொடர்பு கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வரிச்சுருள் 2ல் ஒரு சுற்றுடன் தொடர்பு கொண்ட காந்தப்பாயம். அதாவது நான் முதன்மை சுற்றுல மின்னோட்டத்தை கொடுக்குறேன், அந்த மின்னோட்டத்தை என்னன்னு எழுதியாச்சு. இப்ப நான் முதன்மை சுற்று மின்னோட்டத்தை கொடுக்கும் போது அந்த முதன்மை சுற்று சுத்தி எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தோம்னா காந்தப்புலம் உருவாகும். இதுதான் அந்த முதன்மை சுற்றுனா உள்ளுக்குள்ள சீரான திசையில உருவாகும், வெளியில தான் இந்த மாதிரி காந்தப்புல கோடுகள் வந்துட்டு பிரிஞ்சு வரும். கரெக்டா? சோ அப்படின்றப்போ எனக்கு இந்த முதன்மை சுற்றுல உருவாகக்கூடிய அந்த காந்தப்புலமானது 2வது சுற்றுல சேர ஆரம்பிக்குது. அப்படின்ற பட்சத்துல அப்ப 2வது சுற்றுல இருக்கக்கூடிய காந்தப்பாயம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? சோ என்ன கேட்டிருக்காங்க? 2ன் பரப்பு வழியே செல்லும் B1 காந்தப்புல கோடுகள் அதன் ஒவ்வொரு சுற்றுடன் தொடர்பு கொள்கிறது. சோ 2வது சுருளோட காந்த பாயம் கேட்டிருக்காங்க. அப்படின்றப்போ ஓகே இது க்ளோஸ்ட் இன்டெக்ரல். ஏன்னா வந்துட்டு அது ரெண்டுமே மூடிய ஒரு வளையக்கோடுகள் தான் இல்லையா? சோ முதன்மை சுற்றுல தான் எனக்கு வந்துட்டு மின்னோட்டம் கொடுத்தேன், காந்தப்புலம் உருவாச்சு. அது எனக்கு 2வது சுற்றுல போச்சுங்கிறதுனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா 2வது சுற்றுல இருக்கக்கூடிய காந்தப்புலத்தை கண்டுபிடிக்க போறேன். பாத்தியா? முதன்மை சுற்றுல உருவான மின்னோட்டம் காந்தப்புலத்தால 2வது சுற்றுல எனக்கு எந்த அளவுக்கான காந்தப்புலம் இருக்கு அப்படின்றப்போ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஃபைன்ற சிம்பிள் தானப்பா யூஸ் பண்ணுவோம், மறந்துட்டு பண்ணுங்க. ஃப்ளக்ஸ் இல்ல, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தானே கேட்டிருக்காங்க, காந்த பாயம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ காந்த பாயம்ன்றப்போ இந்த சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அப்படின்றப்போ இது இங்க எழுதலாமா? ஓகே. 5 ஓகே 5 இது வந்துட்டு காந்த பாயத்தோட சிம்பிள். 2வது சுற்றுனா ஸோ 1வது சுற்றுனா என்ன எழுத மாட்டேங்குது. ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அப்பப்போ இதுவும் என்னை டென்ஷன் பண்ணி வருது.
இந்த கொஸ்டின்லாம் எனக்கு எங்கள் சார் எடுத்தது அப்படி பழைய நினைவுகள் அப்படி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் சார் வந்துட்டு உனக்குலாம் ஃபிசிக்ஸே வராது, நீங்களாம் ஃபிசிக்ஸே படிக்க மாட்ட அப்படி சொல்லிட்டு சபிச்சாரு. 12th படிக்கும்போது ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ அப்போ அப்படி சொன்னார், பாரு நீ எல்லாம் ஃபிசிக்ஸ் எடுத்து படிச்சிருவியா, நான் பார்த்துட்றேன் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு அந்த மனுஷனை பிடிக்கும், அதுக்காகவே ஃபிசிக்ஸ் எடுத்து படித்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காந்தப்பாயம் கேட்டிருக்காங்க, 2வது கம்பி சுருளோட காந்தப்பாயம் தான் கேட்டிருக்காங்க, முதல் கம்பி சுருளில் போகக்கூடிய மின்னோட்டத்தால். அப்படின்றப்போ நமக்கு வந்துட்டு என்ன வேணும், முதல் சுற்றோட காந்தப்பாயம் வேணும். சாரி, கரெக்டு தான், 2வது சுற்றுலேருந்து தான் எனக்கு வந்துட்டு போகுது இல்லையா, மின்னோட்டமானது பாய ஆரம்பிக்குது. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் A2 இங்கே B வெக்டர் டாட் DA வெக்டர்னு பொதுவாகவே நம்ம காந்தப்பாயத்தை இப்படி தான் எழுதுவோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன், இதோட பரப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த A1ல காந்தப்புலம் உருவாகுது, அந்த காந்தப்புலம் வந்துட்டு வெளிப்பரப்பில் ஒழுங்கற்று இருக்கும், ஆனால் A2ங்கிற பரப்புக்குள்ளே போகும்போது சீராக தான் போகும். ஸோ எனக்கு இந்த திசையில் மின்னோட்டம் போகுதுன்னா இந்த திசையில் தான் எனக்கு காந்தப்பாயம் போகும். ஸோ நம்ம 2 கூறா பிரிக்கும் போது எனக்கு கிடைமட்ட கூற காஸ் தீட்டானும் செங்குத்து கூற சைன் தீட்டான்னு ஒரு டைம் படிச்சிருப்போம். ஸோ அப்போ எனக்கு இதே இணையாக போகிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல காஸ் தீட்டாவை யூஸ் பண்ண போகிறோம் இந்த வெக்டர் வடிவத்தை எடுக்கிறதுக்காக. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், closed integral of A2 V dot dA cos theta கிடைக்குமா? A2 நோட் எழுதிக்கோங்க, V dot dA cos theta. இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு டாட் ப்ராடக்ட்ல வந்துச்சுன்னா, அதாவது இந்த மாதிரி டாட்டில் வந்துச்சுன்னா அது காஸ் தீட்டா, கிராஸில் இந்த மாதிரி கிராஸில் வந்துச்சுன்னா அது சைன் தீட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ வந்துட்டு காஸ் தீட்டா அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்குள்ளே நடக்கிற காந்தப்புலமானது சீராக போகுது. ஸோ அதே திசையில் போகுது அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல கோண மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா 0. இப்போ எனக்கு செங்குத்தாவோ வேற ஒரு திசையிலையோ போயிருந்துச்சுன்னா எனக்கு கட்ட மதிப்பு மாறும்போது வேற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆனால் இணையாக போகும்போது அதை நம்ம சுழின்னு தான் எடுத்துப்போம். அப்போ காஸ் 0வோட வேல்யூ என்ன இங்கே எழுதுவா? ஸோ காஸ் 0வோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 1 அப்படிங்கிறப்போ நம்ம இந்த காஸ் தீட்டாவை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், க்ளோஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் A2. ஏன்னா வந்துட்டு அந்த கம்பி சுருள் 2வதுக்கு நம்ம எழுதுறதுனால A2, பரப்பு 2 எடுத்துருக்கிறதுனால A2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ B டாட் DA மட்டும் வரும். இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், B டாட் B2 சாரி இங்கே 2 வரும்ல, அதை விட்டுட்டேன் பாருங்க, B1 A2ங்கிறது மட்டும் கிடைக்கும் இல்லையா. இது ரெண்டையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது B டாட் A1ங்கிறது A2ங்கிறது மட்டும் நமக்கு என்ன பண்ணும் கிடைக்கும். ஓகே, இப்போ B1ஓட வேல்யூ என்ன எழுதுறேன். இந்த B1க்கு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோமா, அது இருக்கு பாருங்க, B1 ஈக்குவல் டு μ0 I1 N1, கரெக்டா? ஸோ இங்கே எழுதிடலாமா அதை? B1ஓட வேல்யூ என்னன்னா μ0 I1 N1. ஸோ அதை இங்கே எழுதணும் அப்படின்னா க்ளோஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 2(1) ஈக்குவல் டு B1க்கு பதிலாக μ0 I1 N1 இன்ட்டு இந்த A2. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, வரி சுருள் 2ல் உள்ள N2 சுற்றுடன் தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் அல்லது மொத்த காந்தப்பாயம். ஸோ இப்போ வரி சுருளில் வந்துட்டு ஒரே ஒரு கம்பி சுருள் தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அதில் n நம்பர் ஆஃப் கம்பி சுருள்கள் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ N2 அல்லது மொத்தமாக அந்த கம்பி சுருளோட எனக்கு வந்துட்டு முதல் கம்பி சுருள்ல இருந்து உருவாகக்கூடிய காந்தப்பாயம் இந்த கம்பி சுருள் முழுக்கவே போச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எனக்கு எந்த மாதிரியான காந்தப்பாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா N2 மட்டும் முன்னாடி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். அது போக சேம் நம்ம எழுதின பழைய அதே விஷயங்கள் தான். இங்கே வந்துட்டு நமக்கு N2க்குன்னு ஒரு வேல்யூ தெரியும், அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா N இன்ட்டு Lன்னு சொல்லுவோம், கரெக்டா? ஸோ இங்கே இருக்கிறது வந்துட்டு நம்ம N2ங்கிற கம்பி சுருளை கருதி இருக்கிறதுனால நம்ம இதை N2ன்னு எடுக்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே N2, இங்கேயும் N2 தான் வரும் இல்லையா. ஸோ அப்படின்ற பட்சத்தில் N2 இன்ட்டு L. அது போக வந்துட்டு நமக்கு இங்கே இருக்கு பாருங்க, இந்த B U μ0 இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ
மியூ நாட் I1 N1 A2. கரெக்டா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன், அதாவது எனக்கு முதல் சுற்றை பொறுத்து ரெண்டாவது சுற்றோட பரிமாற்று மின்தூண்டல் எண் எப்படி இருக்குமா, அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கிற எல் N2 N1 N2 I இல்ல N1 N2 and A2 மியூ நாட் A2 இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்றாங்கன்னா எனக்கு முதல் கம்பி சுருளை பொறுத்து ரெண்டாவது கம்பி சுருள்ல கிடைச்ச பரிமாற்று எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நான் L N1 N2 மியூ நாட் A2க்கு பதிலா M21ன்னு மட்டும் எழுதுனா போதும். ஸோ இதை இப்போ எழுதுனா பாருங்களேன், N2 5 21 ஈக்குவல் டு, இதை நான் ஒரு ஆர்டரா எழுதுனேன்னா L மியூ நாட் N1 N2 A2 I1. கரெக்டா? ஸோ இப்போ இந்த மொத்த டேர்முக்கு பதிலா எந்த டேர்முக்கு பதிலா இது இருக்கு பாருங்க, இந்த L மியூ நாட் N1 N2 A2 இது எல்லாத்துக்கும் பதிலா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாத்துக்கும் பதிலா M21ன்னு சொல்றாங்க. அப்ப நான் இதை எப்படி எழுதிக்கலாம், N2 5 21 ஈக்குவல் டு எனக்கு M of 21 I1 அப்படின்னு எழுதிக்கலாமா? புரிஞ்சா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா இப்பவே கேளுங்க. கிளியராப்பா? புரியுதா? புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெண்டு சமன்பாடையும் ஒப்பிட சொல்றாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். இப்போ N2 521ங்கிறதுக்கு பதிலாக நான் M21 I1ன்னு எழுதிக்கலாம். அப்படின்ற பட்சத்துல நான் இங்க இருக்கக்கூடிய N2 521க்கு பதிலாக M21 I1ன்னு எழுதிக்கலாமா? அதைத்தான் இங்க பண்ண போறோம், வேற ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. என்ன எழுதணும்? இந்த இருக்கு பாருங்க, இந்த N2 521க்கு பதிலா M21 I1ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா இப்படி வரும்பா, வேற ஒண்ணுமே இல்லை. M21 I1 ஈக்குவல் டு L இன்ட்டு மியூ நாட்டு N1 N2 I இங்கே ஒரு A2, அவ்வளோதான்ப்பா. ஸோ இது நம்ம இப்படி எழுதிக்கலாம். அது ரெண்டையும் ஒப்பிட்டு எழுதும் போது எனக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு கம்பி சுருள் இருக்குப்பா. நான் இன்னொருக்கா வந்துட்டோம். சரி ஓகே, இது இந்த சம்ம முடிச்சுட்டு சொல்லிடுவா இல்லை இன்னொருக்கா? சரி ஓகே, நான் சொல்லிடுறேன். ரெண்டு கம்பி சுருள் இருக்கு. அந்த ரெண்டு கம்பி சுருளுக்கும் இடையில வந்துட்டு எல்லுங்கிறது தான் நீளம். பரப்புன்னு பார்த்தோம்னா A1 A2ன்னு கொடுத்தாச்சு. ஒரு கம்பி சுருளை இன்னொரு கம்பி சுருளோட வச்சிருக்காங்க. பெரிய கம்பி சுருள் பேரு A1, சின்ன கம்பி சுருள் பேரு A2. ஃபர்ஸ்ட் முதன்மை கம்பி சுருள் A1ல மின்னோட்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்குள்ள காந்தப்புலம் உருவாகும். அந்த காந்தப்புலம் கண்டிப்பா அதுக்கு உள்ள இருக்கிற அந்த A2ங்கிற கம்பி சுருளை போய் சேரும். ஸோ அப்படி சேரும் போது அதுல எந்த மாதிரியான காந்தப்புலம் வரும் அப்படிங்கிறத தான் இவ்வளவு நேரம் நம்ம கணக்கு வைஸா பார்த்தோம். ஓகேயா? ஸோ இதை நம்ம இன்னொருக்கா ரீகால் பண்ணும்போது நான் அந்த டேர்ம் எப்படிங்கிறத இன்னொரு டைம் சொல்றேன். நீ மட்டும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ முதல் கம்பி சுருள்ல மின்னோட்டத்தை கொடுக்கும்போது ரெண்டாவது கம்பி சுருளுக்கு நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது கம்பி சுருளுக்கு மின்னோட்டத்தை கொடுத்தோம்னா அது முதல் கம்பி சுருள்ல வந்துட்டு எந்த அளவுக்கான காந்த பாயத்தை உருவாக்குது அப்படின்னா அதை தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ரெண்டாவது கம்பி சுருள்ல போகக்கூடிய மின்னோட்டம். ஸோ எதுல ரெண்டாவது கம்பி சுருள் இரண்டாம் கம்பி சுருளின் மின்னோட்டம். ஓகேயா? ஸோ ரெண்டாவது கம்பி சுருளோட மின்னோட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது கம்பி சுருளை நம்ம என்னன்னு சொல்லுவோம், B2ன்னு சொல்லுவோம். அது போக அதுல போகக்கூடிய மின்னோட்டத்தை வந்துட்டு நம்ம காந்தப்பாயத்தை நம்ம எப்படி சொல்லுவோம், மியூ நாட் ஐன்னு சொல்லுவோமா? அப்ப இங்க நம்ம எப்படி எழுதலாம், மியூ நாட் I2 N2. ஏன்னா ரெண்டாவது கம்பி சுருள்ல தான் மின்னோட்டம் போகுது அப்படிங்கிறதுனால இது நம்ம இப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, ரெண்டாவது கம்பி சுருள்ல எனக்கு மின்னோட்டம் போகுதுன்னா அதை சுத்தி கண்டிப்பா காந்தப்புலம் உருவாகும். ஸோ ரெண்டாவது கம்பி சுருள்ல உருவாகக்கூடிய காந்தப்புலம் எனக்கு முதன் கம்பி சுருளோட தொடர்பு கொள்ளும் போது எனக்கு எந்த அளவுக்கான காந்தப்பாயம் வரும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது கொஸ்டின். ஸோ எனக்கு ரெண்டாவது கொஸ்டின் என்ன, ரெண்டாவது கம்பி சுருள்ல எனக்கு முதன்மை கம்பி சுருள்ன்றது எந்த அளவுக்கான காந்தப்பாயத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதிக்கலாம், இங்கே பரப்புனா A2ன்னு சொல்றேன். ஏன் A2ன்னு சொல்றேன் அப்படின்னா,
இங்க வாங்களேன், எனக்கு எந்த இடத்துல இப்ப எனக்கு முதல் கம்பி சுருளை நான் எடுக்கும்போது எனக்கு இந்த கம்பி சுருளுக்கு வெளியில தான் சீரற்ற முறையில காந்தப்புலம் இருந்துச்சு. கம்பி சுருளுக்கு உள்ள சீரான முறையில காந்தப்புலம் இருக்கிறதுன்றதுனால இதோட பரப்பா நான் A2வை எடுத்துக்கிட்டேன். கரெக்டா? இதோட பரப்பா நான் A2வை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு முதல் கம்பி சுருள்ல மின்னோட்டத்தை கொடுக்கும்போது கம்பி சுருளுக்கு உள்ள எனக்கு சீரான காந்தப்புலம் தான், கம்பி சுருளுக்கு வெளியில வந்துட்டு எனக்கு சீரான காந்தப்புலம் இல்லை, ஸோ சுழி அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் A2ங்கிற பரப்பை எடுத்தேன்னா எனக்கு இந்த A2ன்ற கம்பி சுருள் வழியா மின்னோட்டம் போகும்போது கம்பி சுருளுக்கு உள்ள மட்டும்தான் சீரான காந்தப்புலம் இருக்கும். அதுக்கு வெளியில எனக்கு சீரற்றதுன்னா 0 ஆயிரும். அப்ப நான் A1ங்கிற பரப்பை எடுக்கிறதுல எந்த ஒரு வேலையும் இல்லை. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா A1க்கு பதிலா A2வையே எடுக்க போறேன். ஓகேயா? ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா A1 தான் A2வை தான் எடுக்க போறோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? V2 டாட் B வெக்டர் டாட் DA வெக்டர்னு கிடைக்குமா? சேம் நமக்கு அதே காஸ் தீட்டா தான் வரும். அப்போ நமக்கு க்ளோஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் A2 என்ன கிடைக்கும்? B டாட் DA காஸ் தீட்டான்னு கிடைக்கும். காஸ் தீட்டாவோட மதிப்பு 0 அப்படிங்கிறப்போ நமக்கு வந்துட்டு க்ளோஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் B டாட் DA மட்டும் இருக்கும். இங்கே B2ன்னு இருக்கும். கரெக்டா? இங்கே A2 இருக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? தொகையிட்டோம் அப்படின்னா, அதாவது தொகையிடும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா B2 டாட் A2ன்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ B2வோட வேல்யூ என்ன? இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம். கரெக்டா? μ0 I2 N2. கரெக்டா? ஸோ எத்தனை கரெக்டா? μ0 N2 I2ங்கிறது தான் B2வோட வேல்யூ. டாட் இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இந்த A2 பரப்பு A2. கிளியராப்பா? ஸோ நெக்ஸ்ட் அதில் பண்ண அதே விஷயம் தான். இப்போ எனக்கு கம்பி சுருள் 1 அப்படின்னா அதில் ஒரே ஒரு கம்பி சுருள் இருக்காது, நிறையா இருக்கும். அப்படின்றப்போ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா N1ன்னு எழுதிக்கலாம். ஸோ N1 512 ஈக்குவல் டு இங்கே N1 அப்படிங்கிறப்போ நம்ம என்னோட வேல்யூ என்னவா எழுதணும்னா N இன்ட்டு L. ஸோ என்னை வந்துட்டு எப்படி எழுதலாம்? N1 Lன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ இங்கே நம்ம எண்ணுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? ஸோ இங்கே இந்த ஸ்டெப்பை நான் இங்கே கொண்டு வரேன் பாருங்களேன். நமக்கு என்ன வேணும்? இங்கே மறுபடியும் ஒரு N1 எழுதுவோம். அது போக நமக்கு என்னென்னலாம் இருக்குது? μ0 இருக்கு, N2 இருக்கு, I2 இருக்கு, A2 இருக்கு. ஏன் இங்கே N1 வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு கம்பி சுருள் கிடையாது, அந்த இடத்துல நிறைய கம்பி சுருள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு அதை N1 N2 அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். கிளியரா? ஸோ இப்போ இந்த N1க்கு பதிலாக N1 Lன்னு நான் எழுத போகிறேன். ஸோ N1 512 இந்த N1க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? N1 L μ0 N2 I2 and A2ன்னு எழுதிக்கலாம். கிளியரா? ஸோ நமக்கு முன்னாடி தெரிஞ்சது தான். இதோட அதாவது இதோட பரிமாற்று தூண்டல் வந்துட்டு M12 ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா N1 N2 L μ0 A2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அப்போ இந்த மொத்த டேர்முக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா இந்த M12ன்னு எழுத போறேன். அப்போ N1 12 ஈக்குவல் டு M12 I2 இந்த மாதிரி நான் எழுதிக்க போறேன்ப்பா. கிளியரா? ஓகே, இப்போ இதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இதையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹோல் டேர்முக்கு பதிலா ஓகேயா, இந்த ஹோல் டேர்முக்கு பதிலா நான் இதையே எழுதிக்கலாம். முன்னாடி எழுப்பான்னா அதே விஷயம்தான். ஸோ அப்படி எழுதும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா M12I ஈக்குவல் டு L இன்ட்டு N1 N2 μ0 I2 and A2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் கிடைக்கும் ஃபைனலாக நமக்கு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா M21ஓட வேல்யூம் இதுதான், M12ஓட வேல்யூம் இதுதான். அப்போ M21ம் M12ம் ஈக்குவல் அப்படிங்கிறப்போ இதோட பரிமாற்ற மின் தூண்டல் என்னங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. இது ரெண்டையும் வேணா நம்ம கிளியரா எழுதிடலாமா? M12ஓட வேல்யூ இது. சரியா? M21ஓட வேல்யூ நான் எடுத்துட்டு வந்து எழுதவா? M21I வேல்யூ இதே தான். L N1 N2 μ0 I1
A2. ஸோ இது ரெண்டையும் பாயக்கூடிய மின்னோட்டங்கள் வேறையே தவிர மற்ற எல்லாமே ஒன்று தான். கரெக்டா? ஸோ அப்போ M21ஓட வேல்யூம் ஒன்று தான், M12ஓட வேல்யூம் ஒன்று தான். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா M21 ஈக்குவல் டு M12 ஈக்குவல் டு M. இதோட பரிமாற்று மின்தூண்டல் எண் எப்படி இருக்கு? சமமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா M இன்ட்டு L இன்ட்டு N1 N2 மியூ நாட்டு IE A2 அப்படின்னு எழுதிக்கலாம். கிளியரா? நீங்க ஒரு தப்பு பண்ணிட்ட பாருங்க, ஐங்கிற வேல்யூவே வராது. ஏன்னா ஐயோட சேர்த்து தானே நமக்கு இங்க இதுவே வருது. சாரி, ஒரே ஒரு சின்ன தப்பு தானே பார்த்தேன், என்றா வரமாட்டேங்குதுன்னு. ஸோ இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? A2 கிடைக்கும், இங்கேயும் A2 கிடைக்கும். ஸோ எனக்கு மொத்தமா ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் கிடைக்கும்பா. ஓகேயா? ஸோ இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த கம்பி சுருளுக்குள்ள வெறும் காத்து இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை ஏதாவது ஊடகமா இருந்துச்சு அப்படின்னா M ஈக்குவல் டு L இன்ட்டு N1 N2 இந்த மியூ நாட் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக மியூ ஆர்ன்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மியூ நாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மியூ ஆர் இன்ட்டு மியூ அப்படிங்கிறது மியூ ஆர் இன்ட்டு மியூ நாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வெற்றிடத்துல ஒரு விடுதிறன் இருக்கும், எனக்கு ஒரு அதாவது ஒரு பரப்புல வேற ஒரு விடுதிறன் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்காப்பா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். எனக்கு தெரிஞ்சு ஹேண்ட் ரைட்டிங் தான் கொஞ்சம் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு டிஜிட்டல் பேட் இல்லையா, நான் எங்கே எழுதுறேன்னு எனக்கே தெரில. ஸோ அதனால நான் இந்த மாதிரி எழுதி விட்டேன். நோட்ஸ் நான் கிளியராக தந்துடுறேன், ஒரு பிரச்சனையும் வேணாம். ஸோ ஒரு ஜோடி கம்பி சுருளுக்கு இடையில பரிமாற்று மின் தூண்டல் உருவாகிறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓவரால் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? ஸோ ரெண்டு கம்பி சுருள் ரெண்டுக்குமே ஒரே நீளம் தான். ஒரு கம்பி சுருளை இன்னொரு கம்பி சுருளுக்குள்ள வச்சிருக்காங்க. ரெண்டோட பரப்பளவுன்னு பார்த்தோம்னா பெரிய கம்பி சுருளுக்கு A1, ரெண்டாவது கம்பி சுருளுக்கு A2 கொடுத்தாச்சு. இந்த கம்பி சுருளை விட A2ங்கிற கம்பி சுருளை விட A1ன்ற கம்பி சுருள் கொஞ்சம் பெருசு. இதோட குறுக்கு வெட்டு பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா N1 N2. அந்த அவ்வளோதான்ப்பா. கிளியரா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா முதல் கம்பி சுருள்ல எனக்கு எந்த அளவுக்கான மின்னோட்டம் பாயுது அப்படின்றப்போ நம்ம மின்னோட்டம் பாயும் போது ஏற்படக்கூடிய காந்தப்புலம் எப்படி இருக்கும் அப்படின்னா காந்தப்புலத்தை பொதுவாக மியூ நாட் ஐன்னு எழுதுவோம். ஸோ இது வந்து முதன்மை கம்பி சுருள் அப்படிங்கிறதுனால என்னையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்துட்டு முதன்மை கம்பி சுருள்ல பாயக்கூடிய மின்னோட்டம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு முதன்மை கம்பி சுருள மின்னோட்டம் பாஞ்சிச்சுன்னா அது கண்டிப்பா ரெண்டாவது சுருளோடையும் தான் இருக்கும். எனக்கு முதன்மை கம்பி சுருள மின்னோட்டம் பாயுது, அது சுத்தி காந்தப்புலம் உருவாகுதுன்னா அது கண்டிப்பா அதுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ரெண்டாவது கம்பி சுருள போய் சேரும். அப்ப அந்த ரெண்டாவது கம்பி சுருள்ல எந்த மாதிரி காந்தப்பாயம் இருக்கு அப்படின்றத கேட்கும் போதுதான் அது ஒரு மூடிய பரப்பு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு டேர்மை கொண்டு வந்தோம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதோட டாட் ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம காஸ் தீட்டாவை கொண்டு வந்தோம். புள்ளி வச்சிருந்தா அது காஸ் தீட்டா, இன்ட்டு போட்டிருந்தா சைன் தீட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் தீட்டாவோட வேல்யூ 0, ஏன்னா ஒரே திசையில தான் போச்சு அப்படிங்கிறதுனால காஸ் தீட்டாவோட வேல்யூ 0. ஸோ நம்ம என்ன பண்ணோம், காஸ் தீட்டா மட்டும் கேன்சல் பண்ணிட்டு B1ஐயும் DAவும் கொண்டு வந்தோம். இது ரெண்டும் இன்டெகிரேட் பண்ணும்போது எனக்கு B1 இன்ட்டு A2 கிடைச்சிச்சு. B1ஓட வேல்யூ என்னங்கிறது எனக்கு தெரியும், இதோ இருக்கு. ஸோ நான் B1க்கு பதிலாக இந்த வேல்யூவை போடும்போது எனக்கு க்ளோஸ்ட் இன்டெகிரேஷன் ஆஃப் 21 இன்ட்டு மியூ நாட் IE N1 இன்ட்டு A2ன்னு கிடைச்சிச்சு. இது வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு ரெண்டாவது கம்பி சுருள்ல ஒரே ஒரு சுத்துல இருக்கக்கூடியது. ஆனா ரெண்டாவது கம்பி சுருளுக்குள்ள எனக்கு நிறைய சுற்றுகள் இருக்கு அப்படின்றப்போ நான் N2 அப்படிங்கிற ஒரு கம்பி சுருளை எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா மொத்தமா எடுக்கும்போது எனக்கு என்ன மாதிரி கிடைக்கும்னப்போ நான் N2 மட்டும் ஆட் பண்ணேன். N2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா N இன்ட்டு L. ஸோ அதோட மதிப்பையும் நான் கொண்டு வந்து ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டையுமே ஆட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற பரிமாற்று மின் தூண்டல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது எனக்கு M21ங்கிறது எனக்கு ஐயை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா டேர்முமே M21 தெரிஞ்சிச்சு. அதனால ஐயை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா டேர்முக்கு பதிலாக M21ன்னு மட்டும் எழுதுறேன். இந்த M21க்கு இந்த அதாவது N2521 அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு M21 I1க்கு ஈக்குவலா இருந்துச்சு. இந்த காந்த பாயம்ங்கிறது இந்த காந்த பாயத்துக்கு ஈக்குவலா இருந்ததுனால நான் வந்துட்டு M2 I1ஐயே வந்துட்டு N2521க்கு பதிலாக எழுத ஆரம்பிச்சிட்டேன். கிளியரா? ஸோ அதே மாதிரி ரெண்டாவது கம்பி சுருளுக்கு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ ரெண்டாவது கம்பி சுருள் அப்படிங்கிறதுனால அதில் வரக்கூடிய மதிப்புகள் எல்லாமே வந்துட்டு எனக்கு 2ஆ வந்துச்சு. அதில் பாயக்கூடிய மின்னோட்டத்தால் உருவான காந்தப்புலம் வந்துட்டு எனக்கு B2ஆ கிடச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணோம்னா சேம் ப்ராசஸ் தான்ப்பா. ஸோ எனக்கு அந்த ரெண்டாவது கம்பி சுருள்னால முதன் கம்பி சுருளில் உருவாகக்கூடிய மின்புலத்தால் எனக்கு ரெண்டாவது கம்பி சுருளில்
ரெண்டாவது கம்பி சுருள்ல உருவாகக்கூடிய மின்புலத்தால காந்தப்புலத்தால எனக்கு முதல் கம்பி சுருள்ல எந்த மாதிரியான காந்தப்பாய மதிப்பு கிடைக்குதுன்றதை கண்டுபிடிக்க நினைச்சோம். அதே ப்ராசஸ் தான். ஸோ எனக்கு வந்துட்டு இங்கே B2க்கு பதிலாக B2ஓட வேல்யூ எழுத ஆரம்பித்தோம். இங்கே ஏன் A2ன்னு போட்டோம்னா எனக்கு முதல் கம்பி சுருள் ரெண்டாவது கம்பி சுருள்னு எடுத்துக்கும் போது எனக்கு முதல் கம்பி சுருளுக்கு ஏங்கிற பரப்பு இருந்துச்சு. ஆனால் ரெண்டாவது கம்பி சுருளுக்குள்ள எந்த ஒரு பரப்பும் இல்லை. அதை சுற்றி தான் பரப்பு A1ன்றது இருந்துச்சு. பட் அதை சுற்றி எனக்கு காந்தப்புலம் சுழியா போச்சு. உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் நான் A1 A2வையே எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரெண்டோட வேல்யூமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப ரெண்டு நீளமான ஒரு கம்பி சுருளை எடுத்துட்டு அதோட நான் பரிமாற்ற மின் தூண்டல் என்ன வந்துட்டு கண்டுபிடிச்சேன்னா அது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கிளியரா? புரிஞ்சிருச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? தயவு செஞ்சு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல மேம் நீங்க இதை மாத்திக்கங்க அப்படின்னா எனக்கு தனியா சொல்லி போறீங்க. ஓகே, எனக்கு தெரியும் நான் என்ன மாற்றணும்னு. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவ்வளோதான்ப்பா. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வேணாம் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காந்தப்புலத்தில் கம்பி சுருளின் ஒரு சுழற்சி மாறுதிசை மின்னியக்கு விசையின் ஒரு சுற்றை தூண்டுகிறது என்பதனை கணிதவியலாக காட்டுக. ஸோ நம்ம ஒரு ஒரு காந்தப்புலத்தில் வந்துட்டு நம்ம ஒரு கம்பி சுருளை வச்சுட்டு அந்த கம்பி சுருளை வந்துட்டு நம்ம சுழற்றணும் அப்படின்னா அது ஒரு EMF ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தை வந்துட்டு கொண்டு வரும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளை கணிதவியலாக வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ பி அப்படிங்கிற சீரான காந்தப்புலத்துல N சுற்றுகள் கொண்ட செவ்வக வடிவ கம்பி சுருளை வச்சிருக்காங்க. இதுதான் அந்த செவ்வக வடிவ கம்பி சுருள். ஸோ இது வந்துட்டு பிங்கிற காந்தப்புலத்துல N சுற்றுகள் கொண்ட ஒரு செவ்வக வடிவ கம்பி சுருளை வச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா கம்பி சுருளின் புலம் மற்றும் தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்ள அச்சை பொறுத்து ஒமேகா என்ற கோண திசைவேகத்துடன் இடஞ்சுழலாக சுழலுகிறது. என்ன சொல்றாங்கன்னா பிங்கிற காந்தப்புலத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா N நம்பர் ஆஃப் சுற்றுகளை கொண்ட ஒரு கம்பி சுருளை வைக்கிறோம் அப்படின்னா எனக்கு காந்தப்புலம் இந்த திசையில போய்கிட்டு இருக்கும் போது நான் கம்பி சுருளை இப்படி வச்சேன்னா இதுக்கு செங்குத்தாதான் எனக்கு இந்த காந்தப்புலமானது போகுது. நார்மலா அதோட திசைவேகம் நார்மலா அதோட கோணம்னு பார்த்தோம்னா ஒமேகான்னு சொல்லியாச்சு. ஓகே, சாரி, நார்மலா அந்த கம்பி சுருள் அந்த காந்தப்புலத்துல இருக்கு, அதுக்கு செங்குத்தா எனக்கு காந்தப்புல கோடுகள் போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒமேகா அப்படிங்கிற கோணத்துல லைட்டா இப்படி 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 லேசா வந்துட்டு அந்த கம்பி சுருளை வந்துட்டு நம்ம சுழற்றோம். இது ஃபர்ஸ்ட் சுழற்றுறதுக்கு முன்னாடி இருந்தது. இது என்ன அப்படின்னா நம்ம அந்த கம்பி சுருளை லேசா சுழற்றும் போது எனக்கு எந்த மாதிரியான மதிப்புகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ இது சுழற்றுறதுக்கு முன்னாடி ஒமேகாங்கிற கோணத்துல நம்ம என்ன பண்றோம்னா அந்த கம்பி சுருளை லேசா சுழற்றுறோம். ஓகேயா? ஸோ சுழற்றியாச்சு. நேரம் t=0 அப்படிங்கிறப்போ சுருளின் தளம் புலத்திற்கு செங்குத்தாக உள்ளது. சுருளுடன் தொடர்பு கொண்ட பாயம் அதன் பெரும மதிப்பு φm = NBA கொண்டிருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நார்மலான ஒரு காந்தப்புலத்துல ஒரு கம்பி சுருளை வைக்கிறோம். அதோட மொத்தமா அதோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா n, காந்தப்புலம்னு பார்த்தோம்னா B. ஓகேயா? ஸோ அது நார்மலா இருக்கு. ஆனா T அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா அந்த கம்பி சுருளை நம்ம இந்த மாதிரி ஒரு இடஞ்சுழலியாவோ இல்லது வந்துட்டு செங்குத்தாவோ சுழற்றும் போது எனக்கு காந்தப்புலம் எப்படி மாறும்னு பார்த்தோம்னா ஒரு 90 டிகிரிக்கு வந்தோன்னே அது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா φm = என்னங்கிறது வந்துட்டு கம்பி சுருளோட அந்த கம்பி சுருளை வந்துட்டு நம்ம அதோட பரப்பை நம்ம என்னன்னு சொன்னோம். பிங்கிறது காந்தப்புலம், ஏங்கிறது வந்துட்டு நமக்கு ஏரியான்னு தெரியும். ஸோ NBA அப்படின்னு இருக்குமா. ஓகேயா? ஸோ டீங்கிற வினாடி நேரத்துல இடஞ்சுழலி அதோட கோண மதிப்பை வந்துட்டு நம்ம தீட்டான்னு சொல்றதுக்கு பதிலாக ஒமேகா T அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ ஓகே, ஸோ நமக்கு இப்போ φm = NBA அப்படிங்கிறது தெரியும். தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒமேகா Tன்னு எடுத்தாச்சு. ஒரு கம்பி சுருள் நார்மலா இருந்துச்சு, அந்த கம்பி சுருளை நம்ம ஒமேகான்ற அளவுக்கு வந்துட்டு லேசா சுழற்றணும். அப்படி சுழற்றும் போது எனக்கு பெரும மதிப்புல வந்துட்டு காந்தப்புலம் கிடைச்சிச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா NBA. நான் இங்க ஒமேகாங்கிறது தான் அந்த கோணம், ஆனா நான் திருப்பினது T அப்படிங்கிறதுனால நான் ஒமேகா T
தீட்டாக்கு பதிலாக நான் ஒமேகா டீன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த இடத்துல இது நம்ம 2 கூறுகளா பிரிப்போம். செங்குத்து கூறு, கிடைமட்ட கூறு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். ஸோ 2 கூறுகளா பிரிக்கும் போது என்னென்ன மாதிரி கிடைச்சிச்சுன்னா எனக்கு பி காஸ் ஒமேகா டீனும் பி சைன் ஒமேகா டீன்னு கிடைச்சிச்சு. எனக்கு இந்த பி சைன் ஒமேகா டீங்கிறது ஒரு அதை வந்துட்டு அதை எப்படி சொல்லுவாங்க, அதை வந்துட்டு அளவிட முடியாத ஒரு நெக்லிகபிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, புறக்கணிக்கத்தக்க மதிப்பா இருந்ததுனால நான் பி சைன் ஒமேகா டீயை புறக்கணிச்சுட்டு பி காஸ் ஒமேகா டீயை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நார்மலா இருந்த அந்த கம்பி சுருளோட காந்தப்புலம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா என்பிஏ காஸ் ஒமேகா டீன்னு மாறிடுச்சு. என்பிஏ காஸ் ஒமேகா டீன்னு மாறிடுச்சு. நார்மலா ஒரு காந்தப்புலத்துல ஒரு கம்பி சுருளை வச்சேன், அதோட அந்த கம்பி சுருள் என் சுற்றுகளை கொண்ட ஒரு செவ்வக வடிவ கம்பி சுருளை வச்சு அதோட பரப்பு நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம். அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு டீங்கிற ஒரு நேரத்துல ஒரு சின்ன டைம் ஆஃப் பீரியட்ல ஒமேகா அப்படிங்கிற அளவுக்கு அதோட கோணத்தை நான் மாத்தி விட்டேன். இப்படி சுத்த ஆரம்பிச்சேன். அப்படி சுத்தும் போது எனக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு எனக்கு அந்த தளத்துக்கு செங்குத்தா வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப எனக்கு 2 ஆங்கிள் உருவாச்சு, 2 கூறுகள் கிடைச்சிச்சு. பி காஸ் தீட்டா காஸ் ஒமேகா தீட்டாக்கு பதிலாக நம்ம ஒமேகா டீன்னு எடுத்தோம். காஸ் ஒமேகா டீனும் சைன் ஒமேகா டீன்னு கிடைச்சிச்சு. நமக்கு நல்லாவே தெரியும் எப்பவுமே நம்ம காஸ் ஒமேகா டீயை தான் கன்சிடர் பண்ணுவோம், ஏன்னா அது வந்துட்டு கிடைமட்டமா இருக்கு இந்த இடத்துல அப்படிங்கிறதுனால சைன் ஒமேகா டீவை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஸோ புறக்கணிச்சிட்டோம். அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த கம்பி சுருளை அந்த சீரான காந்தப்புலத்துல இருந்து லேசா சுத்தும் போது அதுல இருந்த மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்பிஏ காஸ் ஒமேகா டி. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பியின் கூறு மூலம் தளத்திற்கு இணையான கூறு பி, அதாவது அந்த பி சைன் ஒமேகா டியை ஏன் நெக்லெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். பி அதாவது தளத்துக்கு இணையான கூறா இருந்ததுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா பி சைன் ஒமேகா டியை வந்துட்டு எடுத்துட்டோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பி சைன் ஒமேகா டியை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கம்பி சுருள் இருக்கக்கூடிய இடத்துல கிடைச்ச காந்த புலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அங்க எனக்கு கிடைச்ச காந்தப்புலம் என்னப்பா, n phi b ஈக்குவல் டு இந்த இருக்கு பாருங்க NBA காஸ் ஒமேகா டி. இது இருக்கா NBA காஸ் ஒமேகா, இது காஸ் தீட்டான்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம காஸ் தீட்டாக்கு பதிலாக ஒமேகா தீட்டாக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன எழுதிட்டு இருக்கோம் ஒமேகா டி அப்படிங்கிறதுனால இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஸோ NBA காஸ் ஒமேகா டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதாவது இப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், சீரான ஒரு காந்தப்புலம், மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு காந்தப்புலத்தில் ஒரு கம்பியை வச்சோம், அது n நம்பர் ஆஃப் சுற்றுகளை கொண்டு ஒரு காந்தப்புலம். இங்கே ஏன் என்ன ஆட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக திரும்ப சொல்கிறேன். அந்த கம்பி சுருளை அந்த கம்பியை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் திருப்புறேன், ஒமேகான்ற கோணத்தில் நான் திருப்பும் போது வந்துட்டு எனக்கு ஒரு விதமான மாறுதல் நடக்குது. அந்த இடத்துல நான் அதை 2 கூறா பிரிக்கிறேன். சைன் ஒமேகா டிங்கிறது வந்து கொஞ்சம் கிடைத்த மட்டமா இருந்ததுனால என்னால் அதை கன்சிடர் பண்ண முடியலை, நான் காஸ் ஒமேகா டியை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்படி திருப்பினதுக்கு அப்புறமேட்டு எனக்கு கிடைச்ச காந்தப்புலத்தோட மதிப்புன்னு பார்த்தோம்னா NBA காஸ் ஒமேகா டி. இங்க என்னன்றது ஏன்னா அதுல n நம்பர் ஆஃப் சுற்றுகள், அந்த கம்பி சுருளோட சுற்றுகளே என்னன்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னதுனால n5b ஈக்குவல் டு NBA காஸ் ஒமேகா டி. தீட்டாக்கு பதிலாக நான் ஒமேகா டி வந்துட்டு எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஃபாரடேயோட மின்னியக்கு விசையை வந்துட்டு இந்த இடத்துல கொண்டு வர்றாங்க. ஸோ ஃபாரடேயோட மின்னியக்கு விசை, ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த சிம்பிளால குறிப்போமா, ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க மைனஸ் டி பை டிடி இன்ட்டு n5b. இதுதான் வந்துட்டு ஃபாரடேயோட மின்னியக்கு விசை. கிளியரா? ஸோ இங்க n5bக்கு பதிலாக என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் டி பை டிடி. இந்த n5bக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், NBA காஸ் ஒமேகா டின்னு எழுதிக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதை வந்துட்டு நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். டிடின்னு கொடுத்தாச்சா? ஸோ இதை நம்ம வேறுபடுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த NBAங்கிறது கான்ஸ்டன்ட், இது மாறாத மதிப்பு கொண்டது, அதனால நம்ம இது இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டோம்னா மைனஸ் ஆஃப் NBA. இதை காஸ் ஒமேகா டியை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகான்னு கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், NBA சைன் ஒமேகா டி
இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கிடைச்ச நமக்கு இஎம்எஃப் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கம்பி சுருள் என்ன பண்ணுச்சுன்னா அதோட தொடக்க திசையிலேருந்து 90 டிகிரிக்கு வந்துட்டு சுழட்டு. அந்த கம்பி சுருளை வந்துட்டு அதோட தொடக்க திசையிலேருந்து நம்ம 90 டிகிரிக்கு சுழற்றும் போது எனக்கு சைன் ஒமேகா டிக்கு பதிலாக சைன் 90 டிகிரின்னு எழுதுவோமா. அது இது ஒரு நிமிஷம் இருங்க, இது அப்படியே பாருங்களேன். இப்போ எனக்கு எந்த இடத்துல பெரும மதிப்பு கிடைக்கும், எனக்கு இப்போ இந்த கம்பி சுருள் எனக்கு இந்த மாதிரி இருக்கு. இங்கே எனக்கு 0ல் ஸ்டார்ட் ஆகும், இங்கே 90 வரும், இங்கே 180 வரும், இங்கே எனக்கு 270 வரும். இந்த கம்பி சுருளை நான் இந்த 4 திசையிலையுமே சுத்த போகிறேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு சைனோட காம்பனண்ட்டை தான் நான் எடுத்திருக்கேன். அப்போ சைன் 0 அப்படிங்கிறப்போ எனக்கு இங்கே 0 ஆயிடும். இங்கே 90 டிகிரிங்கப்போ எனக்கு இங்கே 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். எனக்கு இங்கே 0 கிடைச்சிடும், இங்கே -1ன்னு கிடைக்கும். இப்போது இந்த கம்பி சுருளை நான் 90 டிகிரியில் திருப்பினா மட்டும்தான் எனக்கு பெரும மதிப்பு கிடைக்கும். அப்படின்னா அதை நான் எப்படி எழுதலாம்? m ஈக்குவல் டு இந்த சைன் ஒமேகா டி இருக்கு இல்லையா, இந்த சைன் ஒமேகா டீயை நான் 90 டிகிரின்னு எழுத போகிறேன். அப்போ NBA சைன் 90 டிகிரி அப்படிங்கிறப்போ எனக்கு 90 டிகிரியோட வேல்யூ 1. அதை நான் எப்படி எழுதிக்கலாம்? இதோட பெரும மதிப்பு NBA அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு இதோட பெரும மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு கணத்துலையுமே அந்த கம்பி சுருளை நம்ம திருப்பும் போது அதோட மின்னியக்கு விசை எப்படி இருக்குமா, இந்த மாதிரி திருப்பும் போது நமக்கு அதோட பெரும மதிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேற ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான்ப்பா. ஸோ இதை வச்சு நமக்கு ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, இந்த ஒருக்கு பாருங்க. அதாவது அந்த கம்பி சுருளை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா நார்மலாக வைக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி காந்தப்புலம் கிடைக்கும். அதை நான் ஒரு சைடில் திருப்பும் போது எனக்கு வேற ஒரு மாதிரியான காந்தப்புலங்கள் கிடைச்சிச்சு. அதில் எந்த சைடு எனக்கு அதிகமான காந்தப்புலம் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 90 டிகிரியில தான் எனக்கு அதிகமான காந்தப்புலம் கிடைக்குது. அப்படின்னா இதை என்ன சொல்றாங்கன்னா ஒரு சைன் வளைகோடுகள் கொண்ட ஒரு ஏசி கரண்ட்டை வந்துட்டு நான் இந்த அந்த கம்பி சுருளுக்கு கொடுக்கும்போது எனக்கு அது மாறி மாறி கிடைக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா இது ஒரு சைன் வளைகோடு மாதிரி இருக்கும். அந்த மின்னோட்டத்தோட அந்த காந்தப்புலத்தோட மதிப்பானது எனக்கு சைன் வளைகோடுகளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்துட்டு காந்தப்புலம். இதை வந்துட்டு நம்ம ஒரு அதே ஒமேகா டீல இப்படியே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு 0 இருக்கும். கொஞ்சம் இப்படி திரும்பிச்சுன்னா வேற வேல்யூ கிடைக்கும், இன்னும் இப்படி திரும்பிச்சுன்னா வேற வேல்யூ கிடைக்கும், இந்த பக்கம் திரும்பிச்சுன்னா எனக்கு வேற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ ஒரு டைமும் எனக்கு ஒமேகா டி வந்துட்டு π/2 இருக்கும்போது என்ன வேல்யூ கிடைச்சிச்சு, அப்போ எனக்கு நார்மலாக பெரும மதிப்பு வந்துட்டு எனக்கு ஒமேகாங்கிறது π/2ல 90 டிகிரியில் இருக்கும்போது தான் கிடைச்சிச்சு. திரும்ப எனக்கு 180 டிகிரி வரும்போது எனக்கு அதோட மதிப்பு என்னவாயிருச்சு, 0 ஆயிருச்சு. எனக்கு திரும்ப வந்துட்டு எனக்கு 270ல் வரும்போது அதோட மதிப்பு மைனஸில் கிடைச்சிச்சு. திரும்ப நார்மலாக எனக்கு 0க்கு வரும்போது எனக்கு திரும்ப அதோட வேல்யூ 0வாக கிடைச்சிச்சு. ஸோ பெரும மதிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 90 டிகிரியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லைப்பா. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த மாறுதிசை மின்னோட்டம், அதாவது E ஈக்குவல் டு EM/NBA அப்படிங்கிற இந்த மாறுதிசை மின்னோட்டத்தை வந்துட்டு நம்ம ஒரு சுற்றுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அங்கே அந்த சுற்றுல எந்த மாதிரியான மின்னோட்டம் போகும் அப்படின்னா I ஈக்குவல் டு IM சைன் ஒமேகா டீன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மின்னோட்டம் இருக்கு இல்லையா, இந்த மின்னோட்டத்தை வந்துட்டு நான் ஒரு சுற்றுக்கு ஒரு மூடிய சுற்றுக்கு கொடுக்கும்போது எனக்கு அது மாறுதிசை மின்னோட்டமாக கன்வெர்ட் ஆகி கிடைக்கும். இதுல இருந்து கிடைச்ச காந்தப்புல மதிப்புகள் காந்தப்புலம் வந்துட்டு எனக்கு மின்னியக்கு விசை உருவாக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த காந்தப்புல மாறுபாட்டை நான் ஒரு மூடிய சுற்றுக்கு கொடுக்கும்போது எனக்கு தூண்டப்பட்ட மின்னோட்டமானது I ஈக்குவல் டு IM சைன் ஒமேகா டின்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல தான் டவுட் இருக்கா? கண்டிப்பா வரும். என்ன நான் ஓரளவு ஒரு டைம் சொல்றேன், ஏமா சொல்றேன்லாம் நினைக்காதீங்க. இதை நான் எத்தனை தடவை தான் சொல்றது, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க இதோட. இது நான் எதுக்கும் ஒரு டைம் சொல்லிடுறேன். கம்பி சுருள் அதை வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்கும்போது ஒரு காந்தப்புலம் அதை நான் சுற்றும் போது எனக்கு எந்த இடத்துல அதிகமான மதிப்பு கிடைக்குது, அதை சுற்றும் போது எனக்கு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாகும். ஏன்னா அதில் காந்தப்புலத்தில் மாற்றம் நடக்குது. காந்தப்புலத்தில் மாற்றம் நடந்தால் எனக்கு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாகுதுன்னு தெரியும். நான் இந்த கம்பி சுருளோட திசையை மாற்றி மாற்றி வைக்கும்போது எனக்கு சைன் வடிவத்தில் அதுகளோட காந்தப்புலம் மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை வந்து உருவாகும். அவ்வளோதான்ப்பா, வேற ஒன்றுமே கிடையாது. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேயா? ஸோ இது எவ்வளோ டைமிங் ஆச்சு? 44 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஏசி பார்த்துடலாமா? ஒரு கட்ட ஏசி மின்னியற்றி இதை சேர்த்து பார்த்துடலாமா?
இல்லை வேணாம், நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகேயா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். பை.